அவனை பார்த்து ஊர் சிரிக்கிறது, உலகம் சிரிக்கிறது, பக்தி அளவுக்கு மேலே போச்சு என்று கண்டிக்கிறார்கள். அப்போது ஊர் கட்டுமானத்தை மீறி இந்த ஜீவன் பரமனோடு சேர்வதற்கு முயல்வதை இப்படி நாயக நாயகி பாவனையிலே சொல்லியிருக்கிறார்கள். மற்றபடி ஒவ்வொரு பெண் குழந்தையும் தாய் தகப்பனுடைய கட்டுக்கோப்பை மீறி ஓடி போகணுங்கிறதுக்கு ஒரு முன்மாதிரி சட்டமாக எழுதப்பட்ட பாடல்கள் இல்லை. இது காதல் காவியம்தான், ஆனால் ஆன்மீக காதல் காவியம். இது சாரீரகம் அல்ல. இது முழுக்க முழுக்க ஆன்மீக காதல் என்பதற்கு அத்தாட்சி என்ன அப்படின்னா, இந்த பாசுரங்களிலே வரக்கூடிய பல வரிகள் இது ஆன்மீக உணர்வு தானே தவிர இது உடலை பற்றிய காதல் அல்ல என்பதை அந்த பாசுரங்கள் விளக்கும். ஆனால் இப்படி ஒரு காதல் பூச்சி பூசினா தான் கவர்ச்சி இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி பாடி வச்சாங்க. இப்போது இந்த தென்திருப்பேரை அப்படிங்கிற ஊரை பற்றி சில வார்த்தைகள். வியாக்கியானத்தில் இதை எப்படி எழுதியிருக்கிறார்கள் அப்படின்னா, நம்மாழ்வாரும் இதை பாடும்போது தென்திருப்பேரைன்னு பாடலை, தென்திருப்பேரையில்னு பாடியிருக்கார். அது என்ன எயில் அப்படின்னா, எயில் என்ற சொல் ஊர் என்று பொருள்படும். புறம், இப்போ கிருஷ்ணாபுரம் ராமாபுரம்ங்கிறோம்ல, அந்த புறம் அப்படிங்கிறதுக்கு எயில் என்ற தமிழ் சொல். திருப்பேரை அப்படிங்கிறது என்ன என்றால், பூமாதேவி தாமிரபரணி ஆற்றின் கரையிலே மகர மீன் போன்ற வடிவமுள்ள 2 காதணிகளை கண்டெடுத்து அதை பெருமாளுக்கு சமர்ப்பித்து, அங்கே ஸ்ரீபேரை அப்படின்னு சொன்ன உருவம், திருவுருவம், திருப்பேரை, அந்த திருப்பேரையில் என்று பேராகிற்று. இதில் தென் திருப்பேரைன்னு என்ன வந்தது? இன்றைக்கி காலையில் ஒருத்தர் பாண்டிச்சேரியிலேருந்து ஃபோன் பண்ணார். தென் திருப்பேரையில் நீங்கள் பேசுகிறதாக உங்கள் வெப்சைட்டில் அந்த தென் திருப்பேரை பத்திரிகையை பார்த்தேன், சந்தோஷம், பேசுங்க. ஆனால் எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, வடதிருப்பேரை எங்கே இருக்குது? தென் திருப்பேரை திருநெல்வேலி பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, வடதிருப்பேரை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், உங்கள் கேள்விக்கு பதிலை இன்றைக்கி சாயந்தரம் உபன்யாசத்தில் சொல்லுவேன், அதை நாளைக்கு என் பையன் வெப்சைட்டில் லான்ச் பண்ணுவான், அதை பார்த்து கேட்டுக்குங்க அப்படின்ட்டு, அதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நாம் எல்லாம் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, தென் என்ற சொல் தெற்கு திசையை குறிக்கும் என்று தான் நாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். தென் மாநிலம், தென் மாவட்டம் அப்படின்னு. ஆனால் தென் என்ற சொல்லுக்கு இன்னொரு பொருளும் உண்டு சங்க தமிழிலே. தென் என்ற சொல்லுக்கு அழகிய என்று ஒரு பொருள் உண்டு. தென்னிலங்கை செற்றான் அப்படின்னு வரும் சில பாசுரங்களில். தென்னிலங்கைன்னா அழகான இலங்கை. அது ராவணன் கட்டியதில்லை, ராவணனுடைய அண்ணன் குபேரன் தனக்காக கட்டியது, அவன் அடித்து பிடிங்கிட்டான் இவன். தென் என்ற சொல்லுக்கு அழகிய என்று ஒரு பொருள் உண்டு. அழகிய திருப்பேரையில். இந்த ஊரிலே மகரம் போன்ற, மகரம் என்பது ஏறக்குறைய முதலை மாறி தோற்றமளிக்கக்கூடிய ஒரு நீர்வாழ் ஜந்து. அந்த வடிவிலே காதிலே குழை ஆபரணம் செய்து அணிந்து கொண்டால் அது மங்களமானதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அது மகர குழை காதுன்னு சொல்கிறாங்க. நெடுங்குழை, நீண்ட குழை. அந்த காலத்தில் காது வளர்த்துக்கிறதுன்னு ஒரு வழக்கம் இருந்தது. பெண்களுக்கும் இருந்தது, ஆண்களுக்கும் இருந்தது. பின்னால் ரெண்டுமே இல்லாமல் போச்சு. காதிலே ஆபரணம் அணிவது பழக்கமாக இருந்த காலத்திலே இந்த குழைகளை அவன் அணிந்ததனாலே குழைக்காதன், மகரம் போன்ற தோற்றம் இருந்ததனாலே, நீண்டு இருந்ததனாலே மகர நெடுங்குழைக்காதன் என்று பெயராயிற்று. இந்த பெருமாள் மேலே தன் காதலை வெளிப்படுத்துகிறாள். அவள் சொல்கிறா, வெள்ளை சுரிசங்கொடு ஆழி ஏந்தி. வெள்ளை சுரிசங்கு அப்படின்னா, சுரி என்றால் அந்த வட்ட வட்டமாக சங்கில் ஒரு பார்க்குறோம் இல்லையா, சுருக்கமாக, அதுதான் சுரி சங்கு. வெள்ளை சுரி சங்கு என்றால் மிகுந்த வெண்மையான நிறம். பாஞ்சஜன்யம் என்பது அவனுடைய சங்கின் பெயர். பஞ்சஜனன் என்ற அரக்கனை கொன்று அவனுடைய எலும்பிலிருந்து செய்யப்பட்டது பாஞ்சஜன்யம் என்ற பெயர் பெறும். இந்த பாஞ்சஜன்யம் என்ற சங்கு
ஞான தத்துவத்தை குறிக்கும். பெருமாளுடைய கை சக்கரம் இருக்க அது கால தத்துவத்தை குறிக்கும், மனஸ் தத்துவத்தை குறிக்கும். பாஞ்சஜன்யம் என்ற சங்கு அது ஞானப்பிரதம், ஞானத்தை கொடுப்பது. அதனால் அது வெண்மையாக இருக்கும், வெள்ளை நிறம், அறிவு வெண்மை நிறத்தால் குறிக்கப்படுவது. துருவன் பெருமாளை நோக்கி தவம் பண்ணினா, துருவ சரித்திரம் விஷ்ணு புராணத்தில் 5 வயசு பையனாக இருந்தபோது நாரதருடைய ஆசி பெற்று மந்திரோபதேசம் பெற்று பெருமாளை நோக்கி தவம் இருந்தான். நாரதருடைய ஆசிக்காக மனம் இறங்கி பெருமாள் நேரில் தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார். இவன் தவம் இருந்த நோக்கம் வேறு, ஆனால் பெருமாளை நேரில் பார்த்த உடனே அவனுடைய மனசிலே ஏற்பட்ட ஆசை வேறு. அவன் என்ன கேட்டான்னா, நீர்தான் முழுமுதற் கடவுளா? இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் தலைவிதி எழுதுகிற கடவுள்னு சொல்கிறாங்களே, அந்த கடவுள் நீங்கள் தானா? நாரதர் உபதேசம் பண்ணின ஸ்ரீமன் நாராயணன் நீங்கள் தானான்னு கேட்டான். ஆமாப்பா அப்படின்னா, ஏன்னா நான் யாரை நினச்சி யார் வரணும்னு கூப்பிட்டனோ அவர் தான் வந்திருக்கிறாரான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்னா. ஆமாடா அப்படின்னா, உனக்கு என்ன வேணும் வரும் அப்படின்னா. அந்த பையன் சொன்னால், நீர் எப்படி இருப்பீர்னு எனக்கு தெரியாது, இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன். எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா ஆம்பளையை விட நீர் ரொம்ப அழகாக இருக்கிறேன், எங்கள் அப்பாவை விட அழகு, இவ்வளவு அழகாக நான் ஒருத்தரை பார்த்ததே இல்லை. அதனால் இந்த அழகை வர்ணிக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை தோன்றுகிறது. ஆனால் வர்ணிக்கிறதுக்கு எனக்கு வார்த்தை இல்லை, கவித்துவம் வராது. அதனால் கவி பாடக்கூடிய ஆற்றல் பிரசாதிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டான். உடனே பெருமாள் பார்த்தார், இவன் எதுக்கு என்ன கூப்பிட்டான், இப்போ என்னமோ இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு. சரின்னு சொல்லி தன் கையில் இருந்த பாஞ்சஜன்யத்தினாலே அவன் நெற்றியிலே ஸ்பர்சம் பண்ணுகிறார். அவனுக்கு கவித்துவம் கரை புரண்டு ஓடுகிறது. துருவஸ்துதி பாடுறான், விஷ்ணு புராணத்தில் ரொம்ப அருமையாக இருக்கும் அது. இதே போல் பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து புறப்பட்டு மதுரை மாநகரிலே பாண்டிய மன்னன் ஸ்ரீமன் நாராயணனே முழுமுதற் கடவுள் என்று நிரூபித்து பாடினால் இந்த பொற்களி பரிசு என்று அறிவித்திருந்தான். அதை பற்றி கனவிலே பெரியாழ்வாருக்கு வடபத்திரசாயி என்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள் தோன்றி சொல்லி, நீர் போய் அந்த பரிசை பெற்று வாரும் ஐயா அப்படின்னார். இந்த பெரியாழ்வார் இருக்கிற விஷ்ணு சித்தருங்கிறது அவருடைய இயற்பெயர். அவருக்கு அவ்வளோ படிப்பு போகிறார், ஓரளவு ஸ்லோகங்கள்லாம் தெரியும், பகவத் கைங்கரியம் பண்ணிட்டுருக்கார். வேதங்கள் அதை கோட் பண்ணுறது தர்க்கம் பண்ணுறதெல்லாம் வராது. அதனால் அவர் கேட்டாராம் கனவுலேயே திருப்பி, பரிசு என்னமோ கட்டி தொங்க விட்டுருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டேன், நான் பூ பறிக்கிற துரட்டினால் மாட்டி விற்கு நிறுத்திட்டு வரவா அப்படின்னு கேட்டாரான். என்னடா அப்படி பேசுகிறேன்னா, பிறகு என்ன, எனக்கு என்ன தெரியும், வேதம் தெரியுமா, புராணம் தெரியுமா, இதிகாசம் தெரியுமா, சான்றோர் இருக்கிற சபையிலே தர்க்கம் பண்ணி பரிசு பெறுவதென்றால் அது ஒன்று தான் வழி அப்படின்னாரான். அப்போ அவர் சொன்னாராம், கவலைப்படாதீருமையா, நீர் போம், நான் உங்களுடைய நாவிலிருந்து பேசுவேன் அப்படின்னு. இப்படி 3 முறை அந்த கனவு வந்ததனாலே சரி என்று துணிஞ்சு பெருமாள் மேலே பாரத்தை போட்டு மதுரைக்கு வர்றார். மதுரைக்கு வந்தபோது அந்த சபையிலே அவர் நுழையிற வரைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்த சாதாரண விஷ்ணு சித்தர் தான். என்னமோ பெருமாள் சொல்லியிருக்கார் போவோன்னு நம்பியிருந்தார். அந்த சதசிலே நுழைஞ்ச உடனே எம்பெருமான் காட்சி தந்து பாஞ்சஜன்யத்தினாலே அவரை ஸ்பர்சித்து அவருக்கு வேதஞானம் பிரவாகிக்கும்படி பண்ணுகிறார். அப்போ தான் அவர் மடமடன்னு மேற்கோள்கள் எடுத்து சொல்லி பாண்டிய மன்னனை அசத்தி பரிசு பெற்றதாக பார்க்குறோம். அதனால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஹயக்ரீவர் எப்படியோ ஞானம் கொடுக்குறவர்னு, அது மாதிரி பெருமாள் கையில் இருக்கிற சங்கு ஞானப்பிரதம். அதனால் பாஞ்சஜன்யத்தை எதுக்கு வழிபடுவது? சாதாரணமாக சக்கரத்தாழ்வாரை எதுக்கு வழிபடுறதுன்னா, எதிரிகளெல்லாம் அழிக்கிறது, பில்லி சூனியம் மந்திரவாதத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு, நோய் நீங்கிறதுக்கு, ஜாதக தோஷம் போகிறதுக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ பெருமாள் கையில் இருக்கிற பாஞ்சஜன்யம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் இதுக்கு தான். அவன் ஞானக்காரகன். அதான் சொல்கிறார், வெள்ளை சுரிசங்கொடு ஆழி ஏந்தி, சக்கரத்தை ஏந்தி, தாமரை கண்ணன் என் நெஞ்சினூடே புள்ளைக்கடாகின்ற ஆற்றை காணீர். நீங்கள் பெருமாளை மறந்துடுன்னு சொல்கிறீங்க, ஆனால் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே நான் கண்ணை மூடினா கருடவாகனனாக இருந்து பெருமாள் காட்சி அளிக்கிறதும் விஸ்வரூபம் காட்டுகிறதும் என் மனசிலே கிளர்ந்திடும் உணர்ச்சிகளை தூண்டுவதும் என்னன்னு எனக்கு தானே தெரியும். உங்களுக்கு அதை நான் எப்படி சொல்ல முடியும்? நெஞ்சினோடே
உள்ளைக்கடாகின்ற ஆற்றைக் காணீர் என் சொல்லிச் சொல்லுகிறேன் அன்னமீர்கள் வெள்ளைச் சுகமன் வீற்றிருந்த வேத ஒலியும் விழா ஒழியம் பிள்ளைக்குடா விளையாட்டொழி மரா திருப்பேரையில் சேர்வன் நானே. வெள்ளைச் சுரிசங்கொடு ஆழி ஏந்தி என்ற பாசுரம் சேவித்ததன் பலன் எனக்கு கைமேல் கிடைச்சிட்டு. இப்போது என்னுடைய உள்ளத்துக்குள்ளே பெருமாள் கருட வாகனனாக வேதபுருஷனாக காட்சியளிப்பதும் அவன் மீது எனக்கு ஆவல் உண்டாகும்படி கிளர்ந்தெழும் காதல் உணர்வை தூண்டுவதும் எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. பாதிக்கப்பட்டவள் நான் தானே. அதான் சொல்கிறார், புள்ளை கடாகின்ற ஆறு. புல் என்றால் கருடன். கருடன் மேலே பெருமாள் ஏறி கொண்டு அவனுடைய 2 சிறகுகளுக்குள்ளே தன் 2 பாதங்களை நுழைத்து வலது பக்கம் திரும்புவதானால் வலது காலையும் இடது பக்கம் திரும்புவதானால் இடது காலையும் உதைப்பானான். அப்போ கருடாழ்வார் திரும்ப மாட்டாராம், வலது பக்கம் திரும்பணும்னு உதைச்சா திரும்ப மாட்டாராம். ஏன் அப்படின்னா அப்போ தான் இன்னொரு தடவை காலால் சீண்டுவாரே அப்படின்னு. அப்படி தெரியாத மாதிரி இருப்பார். அவருடைய பாதஸ்பர்சம் திரும்ப படணும் அப்படிங்கிறதுக்காகவே அவர் வியாக்கியானத்தில் எழுதுகிறாங்க, பிசிகி சுழியா நிற்பன் அப்படின்னு. அவன் ஒன்றும் புரியாத மாதிரி நிற்பார். அப்படிப்பட்ட கருடன் வேதபுருஷன் மேலே அவன் ஏறி என்னுடைய ஆத்ம தாகத்தை அவன் தூண்டுவதை புள்ளை கடாகின்ற ஆற்றை காணீர் என் சொல்லிச் சொல்லுகேன் அன்னை மீறுகாள். என்னை பெற்ற தாயே, என் தாய்க்கு சமமான மற்ற தாய்களே, இந்த விஷயத்தை நான் எப்படி உங்களுக்கு புரிய வைப்பேன்? என் சொல்லி சொல்லுகேன்கிற சொல்லிங்கிறது 2 தடவை வருது. அப்படின்னா முதல் சொல்லிங்கிறது வார்த்தையை குறிக்கும், பாசுரங்களை குறிக்கும். என்ன மாதிரி சொன்னால் உங்களுக்கு புரியும் தெரியலையே. உணர்வுகள் மொழிக்கு அப்பாற்பட்டவை. சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்துன்னு பரிமேலழகர் சொல்லுவார். மனமும் வாக்கும் எங்கு சென்று தோல்வியடைந்து திரும்புகின்றனவோ அங்கே பரமன் இருக்கிறான் என்று உபனிஷதங்கள் சொல்லும். வார்த்தைகளால் அகப்படாதவன் அவன். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நான் எப்படி சொல்லுவேன்? என் சொல்லி சொல்லுகேன் அன்னை மீறுகாள். வெள்ளைச் சுகமவன் வீற்றிருந்த வேத ஒலியும். வெள்ளைச் சுகம்ங்கிறார். அந்தர்யாமியாக இருக்கிற பகவான் நம்ம உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நிலை சுகம் தருவது. அந்த சுகம் எப்படிப்பட்டதுன்னா வெள்ளம் போன்றது, வெள்ளச் சுகம்ங்கிறார். இப்போ மற்ற சுகங்கள்லாம் ஒரு ஸ்வீட் சாப்பிட்றீங்க, அந்த ஸ்வீட் சாப்பிட்றதுனால நாக்கில் படுறதுல தான் அது சுகம். அதுவும் எவ்வளோ நேரம்? திகட்டுற வரைக்கும். அதுக்கப்புறம் அது வேண்டான்றுவோம். ஆனால் இந்த மாதிரி செயற்கையான சேர்க்கைகள் இல்லாமல் இயல்பாகவே உண்டாகிற நைசர்கிக ஆத்ம சுகம் அது என்னென்ன? அந்தர்யாமியாக இருக்கிற பகவானோடு சாநித்தியம் உணர்தல். பகவான் 5 நிலைமையில் இருக்கிறான். அது என்ன? பரம், வைகுண்டத்தில் இருக்கிற நிலைமை. அதுக்கப்புறம் வியூகம், அனிருத்தன், சங்கர்ஷனன், இப்படி பிரிகிற நிலைமை. அப்புறம் விபவம், ராமன் கிருஷ்ணன் என்று அவதாரம் எடுக்கிற நிலைமை. அப்புறம் அர்ச்சை, இந்த கோவில்களில் இருக்கிற நிலைமை. அந்தர்யாமி, உள்ளத்துக்குள்ளே இருக்கிற நிலைமை. இந்த நம்மாழ்வாருக்கு பகவான் உள்ளத்துக்குள்ளே காட்சி அளிக்கக்கூடிய வெள்ளச் சுகம்ங்கிறார். வெள்ளம் போல பெருக்கெடுக்கிற அந்த சுகம், வெள்ளச் சுகம் அவன் வீற்றிருந்த. அப்படிப்பட்டவன் இப்போ தான் தென்திருப்பேரைக்கு வர்றாரு. அந்த தென்திருப்பேரை எப்படி இருக்குது அப்படின்னா, வேத ஒலியும் விழா ஒலியும் பிள்ளைக்குழா விளையாட்டொலியும் அரா திருப்பேரையில். வேதத்தினுடைய முழக்கம் சதா கேட்டுக்கொண்டிருக்கும். அதாவது வேதம் ஓதக்கூடிய வேத வித்வான்களுடைய வேத முழக்கம் ஓயாமல் கேட்டுக்கொண்டிருக்கான். நான் நேற்றே சொன்னேன், இந்த ஊருக்கு ஜெய்மினி தலவகார சுந்தரகீத கிராமம் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். தலவகாரன சாமகானம் பாடுகிறவர்கள் என்று அர்த்தம்.